ஹாய் எவ்ரி ஒன், ஹாப்பி மார்னிங். இந்த திருக்கார்த்திகை வந்து நான் ஒரு விதமாக கொண்டாடணும் அப்படின்னு நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேங்க. பட் காட் ஹேட் சம் அதர் பிளான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதல் தடையாக வந்தது இந்த 3 டே ப்ராப்ளம். அடுத்த தடை பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க. வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. மூணாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் வேற போயிடுச்சுங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் கரண்ட் வேற போயிடுச்சு. ஆனாலும் கலர் கோலம் போடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மீஷோவில் வாங்கினது. பாப்பா வந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க்காக வாங்கினா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து 10 பாட்டில்ஸ் இருந்தது. 100 rupeesக்குள்ளே தான் வந்திருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்டென்சிலும் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டென்சில் வந்து நான் விஜய் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டென்சிலும் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கி 2 ஸ்டென்சில் சேர்ந்தே ஒரு 150க்குள்ளே தான் வந்திருந்தது எனக்கு. அதே மாதிரி கலர் கோலப்பொடியும் பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கினா கூட நமக்கு ஒரு பேக்கெட் வந்து 7 rupeesலேருந்து 10 rupees இப்போலாம் வருதுங்க. பட் இந்த பாட்டிலோடு சேர்த்தே வந்து உங்களுக்கு மொத்தமாக 10 கலர் இருந்தது. 100 ரூபாயிலேருந்து 110 ரூபாய்க்குள்ள தாங்க இதோடைய ரேட் இருந்தது. இந்த எம்டி ஃபுட் அண்ட் ஸ்டென்சில் வந்து விஜயா ஸ்டோரில் வந்து ஒரு பீஸே 150க்கு வாங்கியிருந்தேன். பட் மீஷோவில் வந்து 2 பீஸ் அந்த ரேட்டுக்கு கிடைக்குதுங்க. மெயினாக நவராத்திரிக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த குழுவுக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்காக தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேங்க. இந்த நெய் திரி வந்து வீட்டிலே செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. பட் அதுவும் முடியல எனக்கு. ஸோ இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் ரிசீவ் ஆகலை எனக்கு. ஸோ அதனால் வந்து ஜெப்டோவில் வந்து செக் பண்ணப்போ இருந்தது. ஸோ 10 நிமிஷத்தில் மலைக்குள்ளே வெளியே போகாமல் வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அழகாக அதை வச்சு நல்லா இந்த நெய் தீபம் வந்து ஏற்றிட்டோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போடணும் அப்படிங்கிறதே இல்லை. அப்படியே எடுத்து டக்குன்னு வச்சாச்சு. ஸோ முந்தின நாள் வந்து பரணி தீபம் ஏற்றிருந்தோம். 5 விளக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஏற்றிருந்தோம். வாசலில் 2 விளக்கு வச்சு பரணி தீபமும் ஏற்றிருந்தோம். ஸோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால 2 நாளாக வந்து லீவ் விட்டுருந்தாங்க ஸ்கூலுமே. ஸோ வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரசாதம் முதற்கொண்டு என் பொண்ணு தான் பண்ணியிருந்தா. பூஜை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி எல்லா சாமிக்கும் பூ போட்டு அப்பாவும் மகளும் சேர்ந்து ஒரு பருப்பு பாயசத்தை வேறு கிண்டியிருந்தாங்கங்க. நேற்று சாமிக்கு வந்து படையல்லாம் போடலங்க. இல்லைன்னா ஒரு 7 வகை பொரிக்கறி அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவோம். அப்படி எதுவுமே பண்ணலை. வெளியே எந்த விளக்கு வச்சாலும் அணைஞ்சிருது அப்படின்ட்டு என் பையன் வந்து இந்த வாட்டர் லைட் வந்து இப்போ நவராத்திரி ஒட்டி வாங்கி வச்சுருந்தேன் குழுவுக்கு நடுவில் வைக்கிறதுக்குன்னு. ஸோ அதை தேடி எடுத்துகிட்டு வந்து வச்சாருங்க. பேக் ஆஃப் 24 வாங்கியிருந்தேன். கடைசியில் நேற்று வந்து எரிஞ்சது என்னமோ வந்து ஒரு 13, 14 தான் எரிஞ்சது. ஏன்னா நவராத்திரிக்கே நிறையா நாங்கள் ஊற்றி அந்த பேட்ரி வீக் ஆயிடுச்சு. பட் அந்த விளக்கு வந்து ரொம்ப ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். கிட்டத்தட்ட நவராத்திரிக்கு 10 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு பசங்க ஒரு 2 நாள் கொண்டு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 15 days கிட்ட அந்த விளக்கு வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து மார்கழி வரப்போதுங்க. யாருக்காவது இந்த ஸ்டென்சில், இந்த கோலப்பொடி, இந்த நான் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீஷோ லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கொடுக்குறேங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.